மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதியில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே நேற்று அதிகாலையில பெண்கள் தங்கு விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண் ஆசிரியர்கள் பலியானதன் எதிரொலியாக அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கு விடுதி, அதாவது விசாகா பெண்கள் தங்கு விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று அதிகாலையில தீ விபத்து ஏற்பட்டது. அதுல 2 பெண் ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். 3 பெண்கள் பலத்த தீக்காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த தீ விபத்து நடைபெற்ற இடத்தை அமைச்சர் பிடிவேல் பழனிவேல் தியாகராஜன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ் மற்றும் தடயவியல் நிபுணர்கள், காவல்துறை அதிகாரிகளும் பார்வையிட்டனர். இந்த நிலையில கடந்த 23/10/2023 ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள கட்டிடங்கள்ல பழமையான கட்டிடங்களை இடிப்பதற்காக நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். இந்த கட்டட வளாகத்துல தங்கு விடுதி நடத்தி வரும் நிர்வாகத்தினர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இந்த விடுதியை தொடர்ந்து நடத்தி வந்ததும் கண்டறியப்பட்டது. உடனடியாக இந்த கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் அடிப்படையில நேற்று இரவு மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கி கட்டடத்துக்கும் சீல் வைத்து விட்டு சென்றனர். இந்த நிலையில இன்று தீ விபத்து நடைபெற்ற கட்டிடத்தை இடிக்க நகரமைப்பு திட்ட அலுவலர் மாலதி, உதவி செயற்பொருளாளர் கனி மற்றும் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகளால் வைக்கப்பட்ட சீலை அகற்றி தற்போது அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான முதற்கட்ட பணியை துவக்கியுள்ளனர். தற்போது கட்டடத்தில் உள்ள 3வது தளத்தில் உள்ள கட்டடங்களை இடித்து வருகின்றனர்.